என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்தோம். ஆனா வந்து பார்த்தா சொர்க்கம் அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு. பாய். அவங்க ஒரு நாளைக்கு ஏறி இறங்கணும் தான் என்ன கஷ்டம் தெரியுமில்ல. கோல்ஃப் வேலி அப்படின்ற ஒரு கோர்ட், அந்த இதெல்லாம் விடுவாங்கல்ல, கோல்ஃப் விளையாடுவாங்களே, அதோட போர்ட் இது வந்து இந்த மாதிரி எல்லாருமே இண்டிவிஜுவலா இங்க வாங்கி வச்சிருப்பாங்க. இங்க வந்து நம்ம ட்ரீ பாசஸ் பப்ளிக்ஸ்க்குலாம் இங்க அலோடு கிடையாது. போகணும்னா அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்காங்க, அவங்க அதுல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போக முடியும். மழையே இல்லடா, அப்பவே சொல்லல அந்த பக்கம் போலாம் ஆரம்பிச்சா பாத்தீங்களா. காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடம் பாக்குறதோட வேல்யூ மட்டுமே வந்து 65 to 75 lakhs குள்ள இருக்கு. ஒரு கோடி பே நீ பார்த்த ஆமாப்பே, ஒரு கோடி பே இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்பே. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய எல்லாருமே அப்படியே பாத்துட்டே வந்தீங்கன்னா லைனா அவ்வளவு தூரம்டா, 65 லட்சமா கம்மிதான். ஒரு சில இடம் அப்படியே சைடுல அந்த நேரா பாத்தீங்கன்னா வேற வேற போகும். மேல பாத்தீங்கன்னா கூட அங்க ஒரு வியூ போகும். 65 லட்சம் ஆமா வியூ போகுது. அது ஃபுல்லாவே அவங்களோட கோல்ஃப் ஓட இதுக்குதான். அப்படியே ஃபுல்லா அப்படியே இறக்கத்துல பாத்து நம்ம போய்லாம் கோல்ஃப் விளையாட போறோம்ல. நம்ம போய் வந்து குல்ஃபி கூட வைக்க முடியாது. போர்டு வச்சிருக்காங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ட்ரீ பாசஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு வச்சிருக்காங்க. வட்டக்கடல் ஊட் ரோடுன்பாங்க. ஆனா வந்து வட்டக்கடல் ஃபால்ஸ், வட்டக்கிணறு கையில வச்சுக்க, அடுத்து வாயில வச்சுக்க, மூஞ்சி தொடச்சிக்க. வட்டக்கடல் ஃபால்ஸ், அப்புறம் டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் தான் அந்த கீழே இறக்கத்துல போகும் ரோடு. அதனால இறங்கிக்கிட்டே இருக்கும், கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம். இறங்கி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ் பீஸ் டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ஜாய் பண்றோம். வாங்காச்சி என்ஜாய் பண்றோம். வாங்கச்சி அது வேற என்ஜாய் பண்றோம். எப்படி எல்லாரும் என்ஜாய் பண்றோம். இந்த டர்னிங்ல கையை விட்டுட்டு வாங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. தாத்தா பாட்டி வாங்கச்சி என்ன சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? நம்ம தாடிக்கிட்ட வாடா வாடா அப்படின்னு. நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுகளே. செம்ம கிளைமேட், சாரல் மலை, கொடைக்கானல்ல ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் சொன்னாங்க இந்த ட்ரெக்கிங் போகணும். நீங்க என்னடா இது ட்ரெக்கிங் அப்படின்னு கேட்கும் போது அந்த டால்பின் ஹவுஸ் வந்து ட்ரெக்கிங் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு 3 kilometers அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ட்ரெக்கிங்னா இதுதான் ட்ரெக்கிங்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ட்ரெக்கிங்னு நான் வீடியோ பார்க்கும்போது பயங்கர டஃப்பான ஏரியாலாம் இருந்துச்சு. இது அப்படி ஒன்றும் டஃபா இல்லை, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு நல்லா. ஏன்னா ஒவ்வொரு குளூரு அந்த இதுல வந்து டயர்டா இருந்துச்சு. அப்பதான் கீழே இறங்கி போயிட்டு இருக்கப்போ ஒரு அக்கா கடையை பார்த்தோம். செம்ம ஹாப்பியா பேசினாங்க. அந்த ட்ரெக்கிங்கோட டயர்டே போற மாதிரி அவங்க கடையில சாப்பிடலன்னா அவங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. நண்பா எங்களுக்கு நீங்க புதுசான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன, உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னாங்க. அப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்னன்னா அந்த பேஷன் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட், அப்புறம் இன்னொரு ஏதோ தக்காளி கொடுத்தாங்க. இது இன்னொரு நிறைய சொன்னாங்க, அது பேரு மறந்துட்டேன் நானு. இந்த ஃப்ரூட்டோட சில அந்த பேஷன் ஃப்ரூட்டுங்கிற விதைய சாப்பிட சொன்னாங்க. செம்ம டேஸ்டா ஸ்வீட்டா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு. அந்த தக்காளியுமே டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருந்துச்சு அங்க, அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து நிறைய சொன்னாங்க. நாங்க எங்களுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கிறத நாங்க வாங்கி சாப்பிட்டோம். ஆனா அவங்க சொன்னதை வந்து நீங்க இப்போதைக்கு வாங்காதீங்க, ஏன்னா நான் சொல்லி வாங்கின மாதிரி ஆயிடும், எனக்கு காசே வேணாம், நீங்க வந்து அடுத்த வாட்டி வராம நீங்க ஃப்ரெண்ட்ஸோட எந்த கடையில ஆட்டாலும் சாப்பிடுங்க, இதெல்லாம் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவ்வளோ என்ன சொல்றது, இந்த காலத்துல வியாபாரம் பண்ணாம இப்படி சொல்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க அந்த அக்கா. சமையலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது நீங்கள் சாப்பிட்றீங்களா என்னன்னு தெரியல. இதுவும் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது மட்டும்
கலையா தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ற கலையா வேஸ்ட் பண்ணிட்டான். ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் மட்டும் தான் இது சேம் பண்ணி அது எதுவும் ஆடாதா எப்படி தான் சாப்பிடணும் ப்ரெஸ் பண்ணுங்க ஜூஸ் மட்டும் இங்க பாருங்க தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க புரியுதா ஆத்துல போய் கழுவிட்டு வரலாம்ல பையன் வேற, அவங்க பையன் பேர் வந்து காளையன், அதாவது தலைவர் பேர் வச்சிருந்தாங்க. அவன்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தோம். நம்ம என்ன பேசினாலும் அவன் ஈடு கொடுத்தான் அந்த பையன். நீங்க கண்டிப்பா அந்த டால்பின் நோஸ் வந்து அந்த அக்கா கடையில வந்து சாப்பிட்டு பாருங்களா நண்பா. அவங்க வியாபாரம் பண்ணாலும் அவங்க வந்து வியாபாரத்துக்காக பண்ணல, ஒரு நல்லது மாதிரி அவங்க பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் அந்த அக்கா நல்ல உள்ளத்துக்காக தான் அந்த அக்கா கடையில சாப்பிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற நண்பா, வீடியோ ஃபுல்லா பாத்துட்டே வாங்க. செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. பாருங்க நண்பா. சாப்பிட்டியா? பாய். எங்க வந்து போட்டிருக்காங்க பாரு. அவங்க ஒரு நாளைக்கு ஏறி இறங்கணும் தான் என்ன கஷ்டம் தெரியுமில்ல. சொர்க்கம்னா இது சொர்க்கம். எவன் வேற லெவல் ஃபீல். ட்ரெக்கிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர். அந்த விசிலுக்கான சவுண்டுக்கான பாலவி தான். வேற லெவல் கிளைமேட், வேற லெவல் கிளைமேட். அங்க பாருங்க, தலைக்கு எவ்வளவு தில்ல பாருங்க, எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. போய் வேற லெவல் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு, வேற லெவல் ஃபீல். வாழ்ந்தா இப்படி வாழணும், அந்த மாதிரி வாழ்க்கை இது. 3 கிலோமீட்டர் ஆனா சரி கஷ்டம். என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்தோம். ஆனா வந்து பார்த்தா சொர்க்கம்டா அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு. இதுல வச்சுக்க அதெல்லாம் ஃபுல்லாவே பச்சையா தெரியும். மழை பெய்யுது சார், வேற எந்த ரீசன் சொல்ல முடியல. வேணாண்டா டேய், பதில் சொல்ல முடியாதுடா எங்களால. டேய் போயிட்டு இருக்க. யோ என்னையா கீழே பாத்தியா? என்னையா கீழே? ஐயோ, கண்ணை திறந்துகிட்டே வர முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு எப்படி வர போற? பக்கத்துல என்ன சாமி இருக்குன்னு தெரியலையே. நான் சொல்றேன், இங்க வாடா. டேய் 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 ஆகாஷே, டேய் 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 எல்லாத்தா மாரியாத்தா நாராயணா பேராண்டி ஏய் என்ன இருங்கடா அடுத்தது. இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன்னு தெரியல. பாருங்க எப்படி சுத்தி பாருங்க. நான் திரும்பி இன்னும் எனக்கு எடுத்து விட்டியா? உனக்கு நான் எடுத்தது நல்லா எடுத்திருக்கேன். எனக்கு திரும்பி இன்னும் நீ எடுத்து கொடுக்கல. போடு 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 போடு. என்ன மேட்ச் பண்ற மாதிரி கால் நடக்குது. வாக்கிங் டைம் லாக்கு வந்து அந்த எண்ட்ல போய் நின்று காட்டிட்டோம் நம்ம. ஆமா, நல்லா இருந்த மனுஷனை கூட்டிட்டு போய் கால் செத்து போச்சாண்டா வந்தீங்க. அப்படியே சொன்னேன் வேண்டான்னு கேட்டீங்களா? ஆனா ஸ்பாட் எப்படி இருக்கு? நீ தான் வரல. ஸ்பாட் அப்படி வரலன்னா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடிஞ்சுல. வைப்ல கிளைமேட்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ட்ரெக்கிங் பண்ணாதான் ரொம்ப கஷ்டம் போச்சு. சுப்பிரமணியம் வந்து மல்லாந்துட்டாங்களா?